அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்றாட உணவு என்கிற இறைவார்த்தை பகிர்வு நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உருமாற்ற நிகழ்வை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டுடைய உருமாற்ற நிகழ்வினுடைய சாரம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டால் இன்னும் ஆழமாக ஆண்டவருடைய மகிமையான அந்த உருமாற்ற நிகழ்வில் நாமும் இணைந்து கொள்ள நாம் முயற்சி எடுப்போம். இன்றைய நற்செய்தி பகிர்வு மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறைவார்த்தைகள் 1 முதல் 9 வரை இருக்கிற பகுதியாக அமையப்பெற்றிருக்கிறது. இதற்கு சற்று முன்பாக மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறுதி பகுதி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை முன் அறிவிப்பதாக அமைந்திருக்கிறது. இன்றைய நற்செய்தியினுடைய இறுதியிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மானிட மகன் பாடுபட்டு மரித்து உயிர்க்கும் வரை இதை யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். யார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உருமாற்ற நிகழ்வில் அவரோடு இருந்தார்கள் என்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். 3 முக்கியமான சீடர்களை இந்த நிகழ்வுக்கு அவர் அழைத்து செல்லுகிறார். யார்? பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த மூவரும் தான் இயேசு கெத்செமனி தோட்டத்தில் தன்னுடைய பாடுகளை முன்குறித்து வேதனையோடு அவர் இரத்த வியர்வை வியர்த்து ஜெபித்து கொண்டிருந்த போது அவரோடு இருந்த சீடர்கள் தான் இந்த 3 பேர். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளோடு தொடர்புடைய நிகழ்வாக இந்த உருமாற்ற நிகழ்வு அமைந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உடைகள் வெள்ளை வெளேரென இன்றைக்கு ஒளிர்வதை நாம் வாசிக்கின்றோம். இப்படி அவர் ஒளிர்ந்து தன்னுடைய மகிமையான நிலையில் சீடர்களுக்கு ஒரு முக்கியமான படிப்பினையை விட்டு சென்றிருக்கிறார். இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உடைகள் வெள்ளை வெளேரென மின்னுவதை, ஒளிர்வதை, மகிமையான நிலையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இது அவரது உயிர்ப்பின் முன் அடையாளமாக தன்னுடைய சீடர்களுக்கு அவர் விட்டு சென்ற ஒரு மாபெரும் நிகழ்வு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய வாழ்வில் நாம் பார்க்கிறோம், இந்த உயிர்ப்பின் மகிமையை அவர் அடைய, அந்த வெண்மையான நிற உடையை அவர் அடைய அவர் பரிசாக கொடுத்தது செந்நிற உடை. இந்த மகிமையான உயிர்ப்பை அடைய அவர் பெற்றுக்கொண்ட கருவி சிலுவை. இந்த சிலுவை சாவின் மூலமாக, பாடுகள், மரணம் இவற்றின் மூலமாக அவர் மகிமையான உயிர்ப்பில் இணைகின்றார். நம்மை மீட்பதற்காக அவர் விலையாக கொடுத்தது அவரது இரத்தம். அவரது திருவுடல், திரு இரத்தத்தை நமக்கு பரிசாக, பலியாக கொடுத்தார். அதன் மூலமாக நாமும் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய உருமாற்ற நிகழ்வை நாம் தியானிக்கின்ற இந்த நாளிலே நம்முடைய வாழ்வில் வருகிற துன்பங்களை, துயரங்களை நாம் ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தோடு அவற்றை நாம் உள்வாங்கி மகிமையான ஆண்டவருடைய உயிர்ப்பில் பங்கு பெற நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை 3 வகையாக பிரிக்கலாம். அன்பார்ந்தவர்களே, முதல் வகையான துன்பங்கள் நாம் செய்கிற தவறுகளால் நமக்கு கிடைக்கிற பரிசு. எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கிறோம், ஒருவர் குடித்துவிட்டு வாகனத்தை ரோட்டிலே ஓட்டிச் செல்லுகிறார். வாகன விபத்து ஏற்படுகிறது. அங்கு அடிபட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகிறார். அவர் செய்த தவறால் அவருக்கு அந்த துன்பம் வருகிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோம், பல துன்பங்களுக்கு நாம் தான், நம்முடைய செயல்கள் தான், நம்முடைய வார்த்தைகள் தான் காரணங்களாக இருக்கிறது. இரண்டாவது, பிறர் செய்கிற தவற்றால் நாம் அனுபவிக்கிற துன்பங்கள். முதல் வகை துன்பம் நாம் செய்கிற தவறால் நாம் அனுபவிப்பது. இரண்டாம் வகை துன்பம் பிறர் செய்கிற தவறால் நாம் அனுபவிக்கிற துன்பங்கள். மூன்றாவது, மீட்பின் துன்பம். பிறர் வாழ வேண்டும், பிறர் நிறைவாக இருக்க வேண்டும், பிறர் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று ஒரு சில துன்பங்களை நாம் நம்மீது ஏற்றுக்கொள்வது. ஒரு தாய் ஒரு குழந்தையை கருவில் சுமந்து பெற்றெடுப்பது ஒரு வேதனை மிகுந்த ஒரு செயல். இருந்தாலும் அந்த குழந்தையை பெற்று இந்த உலகிற்கு கொடுப்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஒரு தாயினுடைய வேதனை எவ்வாறு ஒரு மகிழ்ச்சியான ஒரு குழந்தையை இந்த உலகிற்கு கொடுக்கிறதோ, அதை போல நம்முடைய வேதனையும் நம்முடைய துன்பங்களும் பிறர் மீட்படைய, பிறர் வாழ்வடைய உதவியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. எனவே கிறிஸ்தவ வாழ்வில் துன்பங்கள் என்பது
நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்துகிற ஒரு அருட்சாதனம் என்பதை உணர்ந்து பிறருக்காக நாம் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களை ஏற்றுக்கொள்வோம். அப்போதுதான் நம்முடைய வாழ்வும் பிறருடைய வாழ்வும் ஒளிமயமான ஒரு வாழ்வாக உருமாற்றம் பெறும். நாமும் உருமாற்றம் அடைவோம்.